ஹாய், இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம வியானாவும் திவாகரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வியானா சொல்றாங்க, இந்த ஷோல டாஸ்க் பண்ணணும். அதுக்கு திவாகர் சொல்றாங்க, டாஸ்க் மட்டும் இல்லை, நம்ம யாருன்னு இந்த ஷோ மூலியமா நம்ம காமிக்கிறோம், நாம் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ மூலியமா எல்லாரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திவாகர். அதுக்கு வியானா சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அண்ணா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு டாஸ்கில் வியானா அவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க. சபரி, எஃப்ஜே, கனி 3 பேரையும் பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேப்பரில் சீட்டில் என்ன வந்துச்சுன்னா, யார் மேலே குதிரை சவாரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. இந்த 3 பேர் இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து பிக் பாஸும் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. ஆடியன்ஸ் நாங்களும் அப்படி தான், வியானா அந்த அளவுக்கு பேசுவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாங்க. இப்போது கொடுத்துருக்க ப்ரமோவில் கூட வியானா அவங்க சூப்பராக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வியானா இப்போ தான் அந்த கேமு வந்து கொஞ்சமாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. திவாகர் சொல்கிறாங்க, கொஞ்சம் விட்டா நம்மளை முட்டாள் மாதிரி வெளியே காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கேற்ற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. வியானா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவள் வந்து அப்படியே தான் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து ஒழுங்காக விளையாடினா அப்படின்னா வெளியில் கொஞ்சம் ரீச் ஆவாங்க. திவாகர், வினோத் அந்த அளவு கூட வியானாவோட ரீச் கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பார்க்குறதுக்கு எதுவுமே புரியலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று பேசுனதுக்கும் இப்போ ப்ரொமோவில் அவள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இதுக்கப்புறம் இந்த கேமை சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.